இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த கிராமத்தை சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை நேசிக்கிறவர். சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இந்த கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள்லாம் மாற்றக்கூடியவர் நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் பேரை தினந்தோறும் சொல்லுங்கள். அவர் காட்டிய அந்த பாடங்களை டெய்லி யார் மூலமாவது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் என்ன செய்யும்? ஒரு மாறுதலை காண்டவர் உண்டு பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கை இதே மாதிரி போகாது. உங்களுடைய வாழ்க்கை கவலை, கண்ணீர், போராட்டம் இதே மாதிரி போகாது. இயேசு கிறிஸ்து. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் தான் அன்பின் மார்க்கம். சரிங்களாம்மா? நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறோம். ஆனாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்டர் சாம் வர்றார் வாரம். அவர் உங்களுக்கு தொடர்ந்து இந்த காரியங்களாம் சொல்லிக் கொடுக்குறார். குட்டி பசங்களுக்கு சொல்லிக் கூட, பெரியவங்களுக்கு சொல்லி தவறாமல் வாங்க. மனுஷனுடைய உதவி இந்த உலகத்தில் சின்ன சின்ன உதவியும் கொடுக்கலாம். அதனால் நீங்கள் எங்கிட்ட அன்பு காட்டுறா கூட இருக்கலாம். நாங்கள் நேசிக்கிறோம் தான். உண்மையில் நேசிக்கிறதுனால தான் சின்ன சின்ன உதவிகளை கூட செய்கிறோம். ஆனால் இந்த உதவிகளுக்கு மேலே நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு இருக்குது. புதுசாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. எவ்வளோ நாளுக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கும் ஆண்டவரை பல வருஷமாக பல காலமாக இருக்கிறவங்க கூட, ஆனால் இன்னும் அந்த இது புரிஞ்சிக்காமல் தான் நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அது சோகமான ஒரு காரியம்தான். ஆனால் புதுசாக வந்தவங்க நிறைய பேர் அதை குயிக்காக கண்டுபிடிச்சிருவும் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு சில பசங்க படித்து கலெக்டர் ஆகிறாங்க, ஒரு சில பசங்க ஃபெயிலாகி வீட்டுக்கு போயிடுறாங்க, அது ஒரு சில பசங்க படிப்பே நிறுத்திடுறாங்க. அதுபோல் இயேசு கிறிஸ்துனுடைய மார்க்கத்தில் வரவங்க நீங்கள் அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். புரிஞ்சாமா? நீங்கள் எல்லாம் என்ன பண்ணி இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்று விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்களை ஆண்டவர்களை கிரியை செய்து நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை எல்லாருக்கும் வாழ்த்து. உங்கள் பேர் என்னங்க? நீங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பேர் என்னங்கம்மா? மல்லிகாவா? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பேர் என்னம்மா? நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்து நம்புறீங்களாம்மா? சரி. உங்கள் பேர் என்னங்க? உங்கள் பேர் என்னம்மா? வெள்ளச்சி. இப்போ பாருங்கள், சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். ஸோ